Welcome students. GATE 2015 like a 1 mark question. Consider the following sum of products expression. F is equal to ABC plus A bar B bar C plus AB bar C plus A bar BC. மொத்தம் ஒரு 5 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது எதில் இருக்குன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக இதை 4 to 1 கோடில் போடுங்களேன். 4 to 1 கோடில் போட்டால் அது என்ன வரும்? 4ல் ஹை, 2ல் ஹை, 1ல் ஹை. ஏன்னா எல்லாமே வேரியபிள் இருக்குது. அப்போ 4 + 2 + 1 அப்படின்னா இது வந்து 7th ப்ரைம் இம்ப்ளிகண்ட். அப்போ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஆஃப் 7. கரெக்டாக? இங்கே 4 to 1 கோட் போடுங்க. 0 0 1 ஆகிடுமா? அப்போ இது என்ன? ஃபஸ்ட்டு செல், தட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரைம் இம்ப்ளிகண்ட். மின் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் 1. அடுத்து 1 0 1. 4 to 1 போடுங்க, 5 ஆகிடும். இங்கே 0 1 1 போடுங்க, 3 ஆகிடும். இங்கே 0 0 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஆஃப், இந்த மின் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்ன? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் ஆஃப் 0, 1, 3, 5, 7 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இது என்ன? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம். இது ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்குறது. இதை நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்முக்கு மாற்றணும். அப்படின்னா பை ஆஃப் கேபிட்டல் மேக்ஸ் டேர்ம்ஸ். ஆக்சுவலாக ஒரு 8 செல் கே மேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஜீரோத்து செல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு செல் யூஸ் பண்ணியிருக்கோம், செகண்டு செல் யூஸ் பண்ணலை, தேர்டு செல் யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து 4th செல் யூஸ் பண்ணல, 5th செல் யூஸ் பண்ணியிருக்கோம், 6th செல் யூஸ் பண்ணல, 7th செல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஒன்ஸ்லாம் என்ன? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம், தட் இஸ் மின் டேர்ம். இப்போ நமக்கு என்ன தேவை? மேக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ இப்போ நான் மேக்ஸ் டேர்ம்ஸ்க்கு என்ன பண்ணுறேன்? எந்த செல்லாம் ஃபில் பண்ணல? இந்த செல்லை ஃபில் பண்ணலை. அந்த இடத்துல நான் 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 0th செல், ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல். அப்போ செகண்ட் செல் நான் யூஸ் பண்ணல. அடுத்து தேர்ட் செல் இங்கே இருக்குது. அடுத்து 4th செல் நான் யூஸ் பண்ணல. அடுத்து 5th செல் இங்கே இருக்குது. 6th செல் நான் யூஸ் பண்ணல. சரி, அப்போ 2 அப்படிங்கிறது என்ன? 2 அப்படிங்கிற செல்லை நான் யூஸ் பண்ணல. 2ங்கிற செல்லை 4 to 1 கோடில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 0 1 0 வரும். மின் டேர்மில் என்ன பண்ணோம்னா 0வை பார்னு எடுத்துப்போம், 1 வேரியபிள் எடுத்துப்போம். இங்கே அப்படியே மாற்றி எடுக்க போகிறோம். அப்போ இதை ஏபிசின்னு நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். A = 0னா வேரியபிள் A, ப்ளஸ் B = 1னா B பார், ப்ளஸ் C = 0னா ஹை, A + B பார் C. இது ஃபஸ்ட்டு டேர்ம். எதுக்கான டேர்ம்? 2 அப்படிங்கிற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம். சரிங்களா? இப்போ அடுத்து 4, நம்பர் 4 எடுங்க. 4th செல் எடுங்க. 4th செல் தான் என்ன? 4th செல் 4 to 1 கோடில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 0 0 வரும். அப்போ இதை ஏபிசியில் அப்ளை பண்ணால் 1னா என்ன? காம்ப்ளிமெண்ட், தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட், ப்ளஸ் இது பிக்கானது, பி 0னா பி ஹை, அடுத்து சி 0னா வேரியபிள். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்மில் அப்படியே மாற்றி எடுங்க. 1னா லோ, 0னா ஹை. அப்போ இது செகண்ட் டேர்ம், ஏ பார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அடுத்து 6வது 6th செல் என்ன? 4 to 1 கோடில் போட்டிங்கன்னா 4 2 6. அப்போ இது ஏ வேரியபிள், இது பி வேரியபிள், இது சி வேரியபிள். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி கிடைக்கும். அப்போ இது 3 டேர்ம். இந்த 3 டேர்மும் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதான் கரெக்ட். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி இங்கே இருக்குது. ஏ ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி இந்த இருக்குது. அடுத்து செகண்ட் டேர்ம் ஏ பார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்து ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி, அது எங்கே இருக்குது? கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் MCQ.